வலுவலுப்பு இல்லாத டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? அடுப்புல கடாய் வச்சுட்டு அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயெல்லாம் அதுல போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி வதக்கும் போது நல்லா வலுவலுன்னு இல்லாம நல்லா உதிரியாவே இருக்கும். அதை வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்குன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்ப காரத்துக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனம் போறதுக்கு லைட்டா தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு ஊத்தி நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வதக்கி வச்ச வெண்டைக்காய் போட்டு ஒரு 5 மினிட் தட்டை போட்டு மூடாம அப்படியே வதக்குங்க. 5 மினிட்ல நல்லா வதங்கிடும். கொத்தமல்லி போட்டு வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. வெண்டைக்காய் பொரியல் ரைஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.